எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் அட்சய திருதியை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அட்சய திருதி அப்படின்னாவே நம்மள பல பேர் தங்கம் வாங்குகிற உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம். ஆனால் இதோட உண்மையான பின்னணி என்ன, தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன வாங்கலாம் அப்படின்றத சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம். சித்திரை மாத வளர்பிறை திருதியை தான் நம்ம அட்சய திருதினால் கொண்டாடிட்டு வரோம். அட்சயம் அப்படின்னா குறையாதது அப்படின்னு பொருள்படுங்க. இந்த நாளில் நம்ம தொடங்குகிற எந்த ஒரு நற்செயலும் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது ஐதீகம். திரேதா யுகம் இந்த நாளில் தான் தொடங்கியதாக சொல்லப்படுதுங்க. பாண்டவர்களுக்கு உணவளிக்க அட்சய பாத்திரம் கிடைத்த நாளும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லிட்டு புராண கதைகள் சொல்லுது. ஐஸ்வர்யத்தின் அதிபதியான மகாலட்சுமி மற்றும் குபேரனை வழிபட ரொம்பவே உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. பலரும் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கினா தான் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. தங்கம் வாங்க வசதி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்க வசதி இல்லாதவங்க இந்த நாளில் பச்சரிசி, மஞ்சள், கல்லுப்பு இதுபோல் மங்கள பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் நம்ம வீட்டில் மேலும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். இந்த ஆண்டு அட்சய திருதியை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 வரையிலும் அட்சய திருதியை அந்த திருதியை திதி இருக்குது. தங்கம் வாங்குறவங்க எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் 10:49 முதல் ஏப்ரல் 20 அதிகாலை 6:14 வரையிலும் தங்கம் வாங்க உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. பூஜை செய்ய உகந்த நேரம் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 முதல் மதியம் 12:20 வரையிலும் வழிபாட்டுக்கான உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ திருதியை திதிக்கான நேரம், வழிபாட்டுக்கான நேரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அட்சய திருதி அன்னைக்கு எளிமையான வழிபாடு நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலுக்கு சாணம் தெளித்து பூஜை அறையில் சாமி படத்துக்கெல்லாம் மஞ்சள், குங்குமம், சந்தனம் பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயார் வழிபாடுன்றது ரொம்ப விசேஷமானது. சாமி படம் இருந்தால் தொடச்சிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம் வச்சு நம்ம பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அட்சய திருதி அன்னைக்கு நாங்கள் வருஷம் கலசம் வச்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னா தாராளமாக அது போல் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா மகாலட்சுமி தாயாரை மனதார நினச்சிட்டு நெய் அல்லது சுத்தமான அந்த நெல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக பானகம்னா தண்ணி, ஏலக்காய், வெல்லம்லாம் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பானகம் அல்லது நீர்மோர், அவல் பாயாசம் இதெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாங்க. பழங்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம், திராட்சை வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வழிபாட்டுக்கு நிறைவாக அன்றைய தினத்தில் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. அப்போ தான் நம்ம வழிபாடு முழுமையாகுங்க. நம்ம ஒருத்தருக்காவது அன்றைய தினம் தானம் செய்யணும். நம்ம அன்னதானம் செய்யலாம், துணி எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீர்மோர் வாங்கி தானம் செய்யலாங்க. நீர்மோர் தானம் செய்கிறதுனால நம்மளோட செல்வ நிலை உயரும் அப்படின்றது ஐதீகம். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.